அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் சம்பந்தமான பல விடயங்களை நாம் தொடராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் நம்முடைய குழந்தைகளுடைய விடயத்தில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், குழந்தைகளுடைய சுட்டித்தனங்கள் இருக்குது. இந்த சுட்டித்தனங்களில் ஒரு சிலர் அடக்குறாங்க. அது குழந்தை கெட்டு போய்த்திரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் அடக்குறாங்க. இப்படி அடக்க முடியுமா? அந்த சுட்டித்தனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக குழந்தைகள் அவங்க வளரும் போதே சேரை பிடிச்சி இழுக்கிறது, ஏதாவது ஒன்றை தட்டி சத்தம் கேட்க வைக்கிறது, அடிக்கடி ஏதாவது பொருட்களை தள்ளி விடுறது, ஓடுறது, சத்தம் போட்டுறது, இப்படியான விஷயங்களை குழந்தைகள் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இது அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்ட்டு சத்தம் போடாத, சும்மா உட்காரு, அதெல்லாம் இழுக்காத, ரொம்ப கரைச்சல் அடிக்கு, அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அடிக்குது, தலை வலிக்குது, சத்தம் போடாத, கதவை எடுத்து அடைச்சி விட்றது, அந்த சத்தம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். இப்போ ஒரு 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 டம்ளரை கீழே போட்டால் ஒரு சத்தம் வருமில்லை, அந்த சத்தம் பிடிச்சிடும், திரும்ப திரும்ப கீழே போட்டுகிட்டே இருக்கும். ஒரு சேரை இழுக்கிறது, இப்படி ஏதாவது சத்தங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறது. இது ரொம்ப சுட்டியானவன், இவன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு அடக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. பொதுவாக அதில் குழந்தைகள் கற்றுக்குதுங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அந்த குழந்தை இழுக்கும் போது அந்த சத்தம் வருதில்ல, அப்போ இதை இழுத்தால் அந்த சத்தம் பெறும், இதை போட்டால் அந்த சத்தம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்குது. குழந்தைகள் கல்வி தான் அது. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி தான் கல்வி கற்கணும்ன்றதில்லை. நம்ம குழந்தைகள் ஒன்றை தொடுறது, இழுக்கிறது, நசிக்கிறது, ப்ரெஷ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை குழந்தை கற்றுக்கிட்டு இருக்குது. அதில் இன்னொரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைகள் ரொம்ப டயர்ட் இல்லாமல் விளையாடிட்டு இருக்கும். ஓடினா ஓடிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப ஓடி போய் தொட்டுட்டு வர்றது, திரும்ப தொட்டுட்டு வர்றது, திரும்ப தொட்டுட்டு வர்றது, இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும். கூட நின்று நம்ம விளையாடலாட்டி அதை அடம் பிடிக்கும். அதை சொன்னால், இது என்னப்பா இப்படி விளையாடுது, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரச்சனை நம்மள தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வயசு வந்துட்டு, நம்மளால் தொடர்ந்து ஓட முடியாது, நம்மளால் தொடர்ந்து நடந்துக்க முடியாது, நம்மளால் தொடர்ந்து ஒரு ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியாது. நம்ம டயர்டாகிறோம். நம்ம டயர்டானோன்னா கோவப்படுறோம், நம்ம பிள்ளைங்கள்கிட்ட நம்ம கோவப்படுறோம். நம்ம அதெல்லாம் தாங்கிக் கொள்ளணும், குழந்தைகளுக்காக தாங்கிக் கொள்ளணும். அவன் விளையாடுறான், அவன் அதில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அவன் ஒன்றை இழுக்கிறான், சத்தம் வருது அப்படின்னோன்னா திரும்பவும் இழுக்கிறான், திரும்பவும் இழுக்கிறான், சத்தம் வருது. அப்போ நம்ம அடக்கக்கூடாது. பாப்பா தூங்குறாங்க, நானா எழுதுகிறாங்க, தாத்தா படிக்கிறாங்க, அதெல்லாம் செய்யாத என்று அடக்கும்போது அந்த குழந்தையினுடைய கல்வியைத்தான் நீங்கள் அடக்குறீங்க. பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுறீங்க. நீங்கள் அந்த குழந்தை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுறீங்க. அப்படி இல்லை, அவன் பாட்டுக்கு அதை ரசிக்க தொடங்குங்க. எதையுமே ரசித்தா ஒன்றுமே ஆகாது. இந்த ட்ரெயின் ரோட்டோரத்தில் குடியிருக்கிறவனுக்கு ட்ரெயின் சத்தம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த ட்ரெயின் போக்குவரத்து அந்த பெரிய சத்தமாக இருக்கும் பாருங்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாழ்கிறவனுக்கு அந்த பஸ்ஸு ஹார்ன் பண்ணுறது, அது சத்தம் போடுறது, டேர்ன் ஆகுறது, அது ரேஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு பழகி போன விஷயமாகும். அதனால் அந்த குழந்தைகள் விஷயத்தில் பழகித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவன் இழுப்பான், நம்மளும் கூட வெரி குட், மெதுவா அப்படின்ட்டு அதை இழுக்கிறது. அது எவ்வளோ விஷயம் கொடுக்கணும், எப்படி இழுத்து அது விழாமல் இருக்கும், அதை எப்படி இழுக்கும்போது என்ன சத்தம் பெறும், இதெல்லாம் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் அதை அடக்கக்கூடாது. குழந்தைகள்கிட்ட அதில் பரிவாக நடந்து கொள்ளணும். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த கண்ணுக்கு முன்னாடி குழந்தைகள் விளையாடுது. அந்த குழந்தைகளுடைய விளையாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்ததாக எந்த ஒரு ஹதீஸிலையும் நம்ம காண முடியாது. அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க. அதான் குழந்தைகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, மக்கள் சஹாபாக்கள்லாம் தொழுதுகிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. நான் கழுதையை எடுத்து அந்த 2 சஃப்புகளுக்கு இடையில் அந்த கழுதையை எடுத்து ஓட்டிக்கிட்டு போவேன். தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும்போது சஃப்புக்கு நடுவில் கழுதையை ஓட்டிக்கிட்டு போகிறாங்களாம். அந்த கழுதையை ஓட்டிக்கிட்டே போகும்போது பெரிய பெரிய சஹாபாக்கள் என்னங்க, யார் கூட என்ன விரைச்சி பார்த்ததில்லை,
ரொம்ப ஆக்ரோஷமாக என்னை கவனித்ததில்லை, நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தேன், அவங்க பாட்டு தொழுதுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தைகளுடைய சுட்டித்தனத்துக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த சஹாபாக்கள் வளர்ந்திருக்கிறாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஓடி போய் ஜகாத்து பொருளாக இருக்கிற ஈச்சம்பழத்தை தூக்கி வாயில் வச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளையாட்டை தடுக்கலை, அந்த ஹராமான பொருளை சாப்பிட்டதுக்கு தடுக்கிறாங்க. ஏன்னா நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு அது ஹராம். அதனால் பக் துப்புங்க துப்புங்க அல்லா தாரிஃப் அண்ணா அல்லா நவுக்குல ஹாதா, அவங்களுக்கு தெரியாத மகன், இது சாப்பிட முடியாது, நாம் சாப்பிடக்கூடாது மகன், அப்படியே துப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை துப்ப வச்சுட்டு உடனே விடலை. ஏன்னா நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது குழந்தை விரும்பி சாப்பிட்டதை வெளியில் போட்டுட்டோம். ஆனால் போடும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை வந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படின்றது இல்லை, நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை இல்லைன்னு இன்னொன்று கொடுத்துடணும். ஒரு குழந்தை தவறான ஒன்று கத்தியை வச்சுக்கிட்டு இருக்குது, குத்து பட்டுரும் வெட்டு பட்டுரும் அப்படின்னா இந்த வைக்கை கத்தியத்தை அப்படின்னு பறிச்சுட்டு சும்மா விடக்கூடாது. விட்டால் குழந்தை எல்லாமே பறி போச்சு அப்படின்ட்டு பேதளிச்சு போய்த்திரும். ரசூலுல்லாஹ் வாயில் வைக்கிற ஈச்சம்பழத்தை வெளியில் எடுத்துகிட்டு சும்மா போய் விளையாடு அப்படின்னு சொல்லலை. அதை எடுத்துட்டு உனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல துவா கட்டுத்தாரேன் அப்படின்ட்டு அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லினி ஃபீமன் தவல்லைத் என்று அந்த துவாவை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ் நீ நேர்வழி காட்டியவர்களில் எனக்கும் நேர்வழி காட்டு. அந்த துவா நம்ம இப்போ பொதுவாக சில இடங்களில் சுபஹில் குனுத்தில் ஓதுவாங்க இல்லையா, அதான் வந்து ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. சும்மா ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த துவா அது. அப்படியான துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளால் முடியுமானதை உண்டை கத்தி எடுத்துகிட்டா ஏதாவது விளையாட்டு பொருளை கையில் கொடுத்துங்க, இதை வச்சு விளையாடு நல்லா இது அப்படின்னு கொடுத்துடணும். அப்போ வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்குது. அந்த கதிரியை இழுக்குது, அது விழுந்துடும், உடஞ்சிடும், ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னா தடுக்காமல் அதுக்கு பதிலாக இன்னொன்று கொடுங்க. இன்னொன்று கொடுத்து அந்த 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 குழந்தையினுடைய கற்றல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தை வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு பார்க் பீச்சுன்னு போயிட்டோம், அல்லது வீட்டில் இருக்குது, அந்த குழந்தை இங்கேருந்து ஓடி போய் சுவரை தொட்டுறது, அதை நம்ம என்ன வெரி குட் பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணுறோம், பிள்ளை தொட்டுட்டு அப்படிங்கிறோம். சரி 2 தடவை ஓடிட்டு விடுமென்று பார்த்தா அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அரை மணி நேரமாக ஓடிட்டே இருப்பான். அவன் எதிர்பார்க்குறான் நம்ம கையை தட்டுறோம், நம்ம வெரி குட் சொல்கிறோம், நம்ம ரைட் சொல்கிறோம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பான். அதை நாம் செய்யாமல் போடா நான் தூங்க போகிறான் அப்படின்ட்டு போனால் அவன் அழுதுருவான், அவன் வந்து பாதிக்கப்படுறான். அதனால் நம்ம குழந்தைகளுடைய விடயத்தில் நாம் டயர்டாகாமல் நம்ம கொஞ்சம் ரெடி ஆகணும். எதுக்கு நம்ம தயாராகணும்? ஏன்னா இது குழந்தையினுடைய நேரம், குழந்தையை பயிற்றுவிக்கக்கூடிய நேரம். அப்புறம் நம்ம ஓய்வெடுத்துடலாம். முதல் குழந்தைகளுடைய விஷயத்தில் குழந்தைகளோடவே நாங்களும் விளையாடி அவனுக்கு 4 விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது அவருக்கு நல்லது தான். அந்த குழந்தைக்கு வந்து அது நல்ல ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு குறையுமே என்ன செய்யாது, ஏற்படாது. ஆனால் இது நடக்கும்போதே குழந்தைகளோட சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதே குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். கீழே விழுந்துரும் பாருங்க, ஓடிட்டு போகும்போது கீழே விழுந்த உடனே ஓடி போய் ஐயோன்னு சிலர் வந்து அந்த குழந்தையை தூக்குவாங்க. தூக்கி அந்த குழந்தைய வந்து எங்கே அடிபட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து தடவி பெரிய பயங்கரமான ஒரு இமோஷனை அவங்க வெளிக்காட்டுவாங்க. இது வந்து குழந்தைக்கு பெரிய ஒரு பாதிப்பை தான் உண்டாக்கும். அப்படி செய்யும்போது அந்த குழந்தை அதிலேருந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து என்ன செய்யுது, கற்றுக்குது. ஏன்னா நம்ம பெரிய ஒரு ஆபத்தை செஞ்சிட்டோம், நம்ம விழுந்துட்டோம், இது நீ செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை வந்து என்ன செய்யுது, யோசிக்குது. அவன் விழுந்துட்டான், நம்ம தள்ளியே நின்றுட்டான், ஒன்றும் இல்லை, சரி எழும்புங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவனா எழும்பும். அவ்வளோ பெரிய பாதிப்பான விஷயமா இருக்கும். கீழே பக்கம் அப்படியே விழுந்திருப்பேன். நீங்கள் ஓடி போய் கத்திக்கிட்டே தூக்காதீங்க, நீங்கள் தள்ளிடுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே ஒன்றுமே இல்லையே, சும்மா விழுந்திருக்கிறாங்க, கொஞ்சம் தட்டுப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. உங்களோட டென்ஷனை நீங்கள் காட்டக்கூடாது, நீங்கள் இமோஷன் ஆகக்கூடாது. நீங்கள் அப்படியே நின்றுட்டு ரைட் எழும்புங்க ஒன்றும் இல்லை எழும்புங்க ரைட் அப்படித்தான் எழும்புங்க அப்படின்னு சொல்லி எலும்பை வச்சோன்னா அவர் எழும்பி நிற்பார். இப்போ போய் கிட்ட மெதுவாக போய் தடவி கொடுங்க. இப்போ அடிபட்ட இடத்துல கொஞ்சம் ஒரு கிஸ் கொடுத்து, ஒரு உப்பா கொடுத்து, முத்தம் கொடுத்து சரியாயிடும், இனி பார்த்து போகணும். அந்த விழுந்த இடத்துக்கு அடிக்கிறதோ ஐயோன்னு கத்துறதோ வந்து குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து அப்படியே குறைச்சிடும். இனிமேல் அவன் அடங்கிடுவான். இன்னும் ஓடினா விழுந்துருவோம், பெரிய ஆபத்தானது, இது ஓட மாட்டேன் அப்படின்னு அடங்கிடுவேன். இல்லை, அவருக்குரிய திறமையை நாங்கள் வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது, அதே நேரத்தில் அடக்கவும் கூடாது. அதை வந்து சாதாரணமாக விட்டுறணும், பார்த்து போங்க அப்படிங்கணும். தடைகளை தாண்டி போகிறத வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
அப்போ இந்த விடயத்தில் வந்து கஷ்டம் இருக்குது. இதை வந்து நீங்கள் தாண்டி அந்த இடத்துல நீங்கள் மெதுவாக போகணும். பாருங்கள், அந்த இடத்துல மண் உயர்ந்திருக்குது, இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு சோபா கிடக்குது, இந்த இடத்துல ஒரு சேர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து மெதுவாக வந்து இப்படி டேர்ன் ஆகி போகணும், இல்லாட்டி விழுந்துருவீங்கல்ல. அப்படி என்று சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அந்த இடத்துல பேசணும். அப்போ குழந்தைகளோட பேசணும். விளையாடும்போது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு தருது, இது உங்களுக்கு நல்லது இல்லாட்டி இது உங்களுக்கு கூடாது அப்படிங்கிறத வந்து குழந்தையோட பேசி நமக்குன்னு பேசிட்டு போகணும். இது நம்ம கூடாதுப்பா, அதை தொடக்கூடாது, அதை விட்டுட்டு இதை பார்ப்போம், இது வந்து செய்யக்கூடாது, இங்கே இதை தொடக்கூடாது, இதில் கரண்ட் இருக்கும், அது கூடாது, இதை தொடாமல் இதை பிடிச்சிக்கோங்க, இதை எடுக்காமல் இதை எடுத்துக்கோங்க, ஒன்றை எடுத்துகிட்டு இன்னொன்றை கொடுக்குற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கணும். அப்போ குழந்தைகளுடைய இந்த சுட்டித்தனத்தோடு நாங்கள் வந்து கற்றலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர நாங்கள் டயர்டாகக்கூடாது. இப்படி குழந்தைகளை வளர்த்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் குழந்தைகள் வந்து நல்ல ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு குழந்தையாக குழந்தை வளரும். குழந்தை மனநிலை பாதிக்கப்படாது. பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட எப்போவுமே இறக்கமாக இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோடு நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய பிஸி வேலை அப்படி இப்படி எப்படி இருந்தாலும் நாம் குழந்தைகள்கிட்ட நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா வந்து ஆயால் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கிறது, டிரைவரை வைக்கிறது, இன்னொரு உறவை வைக்கிறது, பிள்ளையோட விளையாடுறதுக்கு இன்னொரு ஆளை நீங்கள் சம்பளத்துக்கு அமர்த்துறதன் மூலம் குழந்தைய வந்து வளரலாமே தவிர வளர்க்க முடியாது. அந்த குழந்தை அந்த மன ரீதியான வளர்ச்சி இருக்காது. யாரோடையும் விளையாடுறதை விட தகப்பனோடு விளையாடுறதுல தான் அந்த குழந்தைக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணும். இன்னொருத்தரோடு பேசிட்டு இருக்கிறத விட தாயோடு பேசிட்டு இருக்கிறதுல தான் அந்த குழந்தைக்கு பெரிய ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அதில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம தான் எப்போவுமே வந்து அந்த குழந்தைகளோட பாசமாக இருப்போம். சில நேரங்கள் ஆத்திரப்பட மாட்டோம், அடக்க மாட்டோம், ரொம்ப நிதானமாக நடந்துக்குவோம். தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அந்த குழந்தைக்காக தாங்கக்கூடியவங்களாக பெற்றோர்கள் தான் நம்ம இருப்போம். சம்பளத்துக்கும் காசுக்கும் வேலை செய்கிறவன் அங்கே இங்கே பார்த்து ஒருத்தர் இல்லாட்டி ஒரு கில்லு போட்டுருவான், சத்தமிடாரா மாமா கரைச்சல் படுத்துகிறோம் அடிப்பேன் அப்படின்றான். நமக்கெல்லாம் தெரியாது, நமக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, தாப்பனும் தாய் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பிஸியான ஆளாக இருந்தாலும், எவ்வளோ வேலை வெட்டி உள்ள ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்காகவும் உங்கள் பெற்றோர் மனைவிக்காகவும் உங்கள் பெற்றோர்களுக்காகவும் தானே நீங்கள் ஓடுறீங்க. அதை காசுக்காக மட்டும் ஓடாமல் அந்த குழந்தைகளுடைய மனசுக்காகவும் ஓடுங்க. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பிள்ளைகளோட இருக்கிறது, மனைவியோடு இருக்கிறது, அவங்களோட பேசுகிறது, அவங்களோட விளையாடுறது, அவங்கள முதுகில் வச்சுக்கிட்டு நடக்கிறது, அவங்கள தூக்குறது, அவங்களோட கொஞ்ச நேரம் நீங்களும் குழந்தையாகுங்க. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை உருவாக்கும், நல்ல மன வளர்ச்சி உருவாகும். எனவே குழந்தைகளுடைய சுட்டித்தனத்தை அடக்காதீங்க. அதில் கற்றல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கற்றலுக்கு நீங்கள் ஆசானாகி அந்த குழந்தைகளை வளர்த்து விடுங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரை என்கிற இந்த யூடியூப் சேனலினூடாக பல விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம். இந்த பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தானாக வந்துக்கிட்டு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.